ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை நீர் எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உம் நாமத்தை உயர்த்தும்படி, உம் நாமத்தை மகிமை செலுத்தும்படி நாங்கள் இங்க ஒன்று கூடி, சபை ஆராதனையில ஒன்று கூடி நாங்க இங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆரம்ப வேலையில உம்மிடத்துல நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உம்மிடத்துல நாங்க ஒப்பு கொடுத்த ஆண்டவரே. எங்களுடைய சுயமான காரியங்கள் ஒன்றுமே நாங்கள் பாராமல், எங்களுக்குள்ள எந்த ஒரு சுயத்தையும் நாங்கள் காணாமல் ஆண்டவரே, உம்மை போற்றும்படி, உம்மை மகிமைப்படுத்தும்படி இந்த வேலையில நாங்கள் இங்கே ஒன்று கூடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனை நீரை முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நச்சனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுமையாக நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்கு உண்டான வார்த்தையினாலும், இந்த வாரத்துக்கு உண்டான பாதுகாப்பினாலும், இந்த வாரத்துக்கு உண்டான அபிஷேகத்தினாலும், ஆண்டவரே வரப்போகிற நாட்களுக்கு உண்டான பலத்தினாலும் எங்களை நீர் உங்களுடைய வார்த்தையினால் திடப்படுத்த வேண்டும். எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் உற்சாகப்படுத்த வேண்டும் அப்பா. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி நாளிலே அவர்கள் கண்டு கொள்ளுகிற அந்த சந்தோஷத்தும் மகிழ்ச்சியும் அவர்களிடத்துல அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை முழுமையாக நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீ என்னை துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் தம்புயமே, என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் தம்புயமே, என்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் என்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போல் ஏனற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் ஏனற்ற பாருங்களோ, எலியாவே தேன்மழைக்கே முத்தன்
விசுவாச சோதனையில் எலியாவே தேவனை கேள். உந்தன் விசுவாச சோதனையில் நடக்காத கிருபைகள் தாய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவே நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. சொல்லுங்க, எனக்கு எதிராகவே, எனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவன் உண்மை தேவன், அவதாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவன் அவதாசர்க்கு நீதியவர். என்னை துதி செய்வா என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவே நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவே நாமமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி டாடி டாடி உங்களுக்கு தான். டாடி டாடி உங்களுக்கு தான். டாடி டாடி பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லோரும் எல்லா வல்ல
அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி. டாடி டாடி உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்லாரும் அந்த வேலையில ஆண்டவராகிய தேவனை உற்சாகமாக ஆராதனை செலுத்தும்படிக்கு நம்ம இங்க அதற்காக தான் நம்ம ஒன்று கூட இங்க வந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் நிமித்தமாக நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், இல்ல பலவீனமாக நீங்கள் காணப்படலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில நம்ம ஒன்றாக இங்கே அமர்ந்து எல்லாரும் ஒரே சிந்தையோடு ஒரே நோக்கத்தோடு அவர் நாமத்தை துதிப்பதற்கும் அவர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு இங்கே நம்ம ஒன்று கூடி எல்லாரிடத்துல ஒரே சிந்தனையோடு ஒரே நோக்கத்தோடு நம்ம இங்க ஆராதனை செய்யும் போது எல்லா விதமான எப்பேற்பட்ட சோர்வாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே விடுதலை செய்வார். நமக்கு நித்திய மகிழ்ச்சியை நம் தலையின் மேல அவர் ஊற்றுவார் என்று நம்ம விசுவாசத்தோட ஒரு விண்ணப்பத்தோட இந்த வேலையில இந்த ஓய்வு நாள் ஆராதனையில இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஓய்வு நாள் ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களாலும் அற்புதங்களினாலும் அவர் ஆராய்ந்து முடியாம நம்ம பார்க்க முடியாத அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அவர் நம்மை நிரப்புவார் என்று இந்த ஜூலை மாதம் முடிவுக்கு வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை காணாம இருக்கிறீங்களா? ஆனா இந்த வேலையில நான் உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன், நீங்க விசுவாசத்தோட இந்த ஆராதனையில நீங்க கலந்து கொண்டு உங்க சுயமான காரியங்களை நீங்க விட்டு தள்ளி விட்டு உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூவற்றையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், நீர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு நிறைவேற்றாமல் நீர் இருக்க மாட்டீர் ஆண்டவரே. உன் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பெயர்பட்ட விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடன் தொல்லையாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் சரி, சரீரத்துல பலவீனமாக உணர்ந்தாலும் சரி ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்களையும் நம்ம இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவர்படினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களாக நாங்க இருப்போம் ஆண்டவரே. We are more than conquerors ஆண்டவரே. We are more than conquerors Lord. நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களாக நாங்க இருப்போம் ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தை எப்படி நீங்க ஜெயித்தீங்களோ அதே போல நாங்களும் ஜெயித்து எல்லா விதமான சாத்தானின் ஆவிகளையும் நாங்கள் தோற்றடித்து ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் பலப்படுவோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட நாங்க உண்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் ஆராதனை நீரே முழுமையாக நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளையும் சாத்தான் கொண்டு வர நினைக்கிற எல்லா விதமான தடைகளையும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க ஒரு மனம் ஒற்றுமை இரண்டாவதாக ஆண்டவரே, எல்லாருடைய சிந்தனையும் ஆண்டவரே உண்மை துதிக்கிற ஒரு சிந்தனையோட இங்க இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தினால எங்களை நீர் நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட இருந்த ஆண்டவரே எங்களை வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. எப்படி நாங்க நடக்கணும், எங்க நாங்க போகணும், எப்படி நாங்க ஜெபிக்கணும், எப்படி நாங்க பேசணும், எல்லா விதமான காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறவர் எங்களுடைய ஆவியானவராக இருக்கிறார் ஆண்டவரே. அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுத்து, சாத்தானுடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்காம ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம் சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. உம் இடத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க இருதயத்துல நிறைய விண்ணப்பங்களும் நிறைய பாரங்களும் இருக்கிறது ஆண்டவரே. எல்லா பாரங்களையும் நீர் அகற்றி இந்த வேலையில எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிற வல்லவராய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த வேலையில கூட ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படி எல்லாமோ அவங்க இருதயத்துல விண்ணப்பத்தோட இங்க உட்கார்ந்து இருப்பாங்க ஆண்டவரே. அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கும்படி அவங்களுடைய அழுகையின் சத்தத்தை நீர் கேட்டு அவங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க செவி கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நீர் மூடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல பரலோகத்துல எப்படி உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறதோ பூமியிலே உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக அதற்கு எங்களையும் நீர் ஒரு பாத்திரமாக நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜூலை மாதம் வரைக்கும் இந்த கடைசி வாரம் வரைக்கும் வல்லமையினால நீங்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவரே.
காக்கும் கரங்களினால் எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தேவ தூதர்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சுகத்தின் வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உற்சாகப்படுத்துற வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை திடப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் அவர்களை திடப்படுத்துங்க, அவங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. சாத்தான் சோர்விலே தள்ள நினைத்தாலும் உம்முடைய வார்த்தையினால் அவர்களை நீர் தேற்றி அவர்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறேன். இந்த வேலையில உம்மிடத்தை நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலை மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க, ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவர் என் நேச தேடி வந்தீர், எங்கோ நான் வாழ்ந்தேன். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு, நன்றி ஐயா, நன்றி உமக்கு, நன்றி அப்பா பிதாவே. அப்பா பிதா அன்பான தேவா அருமை இரட்சகரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூட்டி. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்திடுறீர். கலங்காதே என்று கரம் பற்றி நடத்திடுவீர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. உளையான சேற்றிலே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சேர்த்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சேர்த்தி கழுவி அணைத்தீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமலே எங்களை தேடி வந்தேன் ஆண்டவரே. எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம் ஆண்டவரே. நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். எங்க நிழலாய் மாறினவரே, நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு, நன்றி ஐயா, நன்றி உமக்கு, நன்றி அப்பா பிதாவே. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே சொல்லுங்க ஆண்டவரிடத்துல எங்க கிடத்த போகியும். ஊற்று தண்ணீர் ஆசீர்வாதியோ என்னே கட்டாரே. ஆவி
நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் கண்மலையை பிறந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே கண்மலையை பிறந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகள் தண்ணீர் பாயும் இந்த ஜூலை மாதத்துல தண்ணீர் பாயும் ஊற்று தண்ணீரே தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதம் என்னை சகத்தரே ஆசீர்வாதம் என்னை சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நடத்தும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. Come on, sing. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. மலைகளிலும் Come on, sing. மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே உங்க சீரகுகளின் மறைவில் இருப்பேன் என்றென்றும் சுகம் என்னை ஆட்கொள்ளுமே உங்க சீரகுகளின் மறைவில் மறைத்து என்றென்றும் ஆரோக்கியத்துக்குள் பிரவேசிப்பேன் உங்க இரக்கம் உங்க தயவு உங்க இரக்கம் உங்க தயவு உங்க நல்ல திருப்தியாக்குவே உங்க நல்ல ஈவுகளா திருப்தியாக்குவே ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதம் என்னை சகத்தரே ஆசீர்வாதியும் என்னை ஆவியின் வரங்களால் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் நான் பாடுவேன் ஞான பாட்டினாலே உம்மை குறித்து நான் பாடி மகிழ்வேன் நான் பாடுவேன் ஞான பாட்டினாலே உம்மை குறித்து நான் பாடி மகிழ்வேன் எத்தனையோ நன்மை எனக்கு செய்து எத்தனையோ நன்மை எனக்கு செய்து ஆச்சரியமா என்ன நீங்க தப்பு வித்தீரு ஆச்சரியமா என்ன நீங்க தப்பு வித்தீரு கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் I break every evil power in the name of Jesus Christ of Nazareth. எல்லா அசுத்தாவின் கிரிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஜூலை மாதத்தில் உங்க நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள இங்கே நான் வந்திருக்கிறேன்
ஜூலை மாதத்தில் உங்க நன்மையை நான் பெற்றுக்கொள்ள இங்கே நான் வந்திருக்கிறேன். செழிப்பாகவே என்னை மாற்றிடவே, செழிப்பாகவே என்னை மாற்றிடவே, உங்க வல்லமையினால் திருப்தியாக்குவேன், உங்க வல்லமையால். ஞான பாட்டு என்கின்ற அபிஷேகத்தால் சபையை நிரப்பி நிரப்புகிறேன். ஞான பாட்டின் வல்லமையின் அபிஷேகத்தால் சபையை வல்லமையாய் நிரப்புகிறேன். நான் பாடுவேன் தாவீதை போல, நான் பாடுவேன் தாவீதை போல, வனாந்தீரத்தில் இருந்து உம்மை தேடுவேன், வனாந்தீரத்தில் இருந்து உம்மை தேடுவேன். ஆடு மேய்க்கும் போது நான் உம்மை நாடுவேன், நீர் எனக்கு பக்கபலமாய் இருப்பீர். ஆடு மேய்க்கும் போது உம்மை நாடுவேன், நீர் எனக்கு பக்கபலமாய் இருப்பீர். உங்க சீரகுகளின் மறைவினிலே, உங்க சீரகுகளின் மறைவினிலே என்னையும் குடும்பத்தையும் காத்தருள்வீர், என்னையும் குடும்பத்தையும் பாதுகாப்பீர் ஆண்டவரே. உம்மை குறித்து நான் பாடி மகிழ்வேன். அல்லேலூயா. தேவரீர், நாங்கள் சிறுமியம் எளிமையானவர்கள், என் ஆத்மாவை நோக்கி கூப்பிடுகிறது. வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் என் ஆத்மாவுமே தாகமாயிருக்கிறது. தேவரீர், ஒருமியாந்திரோ ஷஹூத்ரோ கானியாந்திரோ திராந்திரா கானியாந்திரோ ஷஹூத்ரோ கானியாந்திரோ. இந்த ஜூலை மாசம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரை நோக்கி பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இரட்சகரே, என் மீட்பரே, என் பரிகாரியான கர்த்தரே, உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. ஓ, அந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறேன். வல்ல ஆவி மாறி ஊற்றிடும், அந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறேன். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே, இயேசுவே, பெரியவர், பெரியவர். இயேசுவே, இயேசுவே, நல்லவர், நல்லவர். இயேசுவே, இயேசுவே, அதிசய, அதிசய. இயேசுவே, இயேசுவே, அற்புதர். ஜீவ தண்ணீர் ஒரு போற்றிலே, ஜீவ பேர என்னை நாடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு போற்றிலே, ஜீவ பேர என்னை நாடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு போற்றிலே, ஜீவ பேர என்னை நாடத்தும். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்று நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, இங்கே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்ய ஆண்டவரே. இயேசுவே, 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 ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவன் தண்ணீர் மூச்சிலே, ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, ஹோ, வாக்கு மாறா உண்மை நாதரே. அந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம்.
வல்ல ஆதி மாறி ஒற்றுமை அந்த வாக்கை நம்பி வந்திருக்கிறோம். உம்மை பாடுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை துதிப்பேன், உம்மை மகிழ்வேன், பாடுவேன், போற்றி துதிப்பேன், உண்மையிலே மகிழ்ந்து துதிப்பேன். சொல்லுங்க, பாடுவேன், உங்களை போற்றுவேன், போற்றி போற்றி உம்மை துதிப்பேன், பாடுவேன் 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 பாடுவேன். இந்த ஜூலை மாசத்துல நாம் வந்திருக்கிறோம். நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது, வருஷங்களும் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய கிருபை மாறாமல் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருபோதும் உம்முடைய கிருபையை விட்டு எங்களை விலக்காதபடி எங்களை பாதுகாத்த உம்முடைய மகா பெரிய தயவுக்காக உமக்கு கொடான கோடி சோத்திரங்களை எடுக்கிறோம். Trivia shahutro kaniandro, trontran kaniandro, shahutro kaniandro, trivia ko shahutro kaniandro. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பார்த்து சொல்லுகிறார், ஓ நீ சோர்ந்து போயிருக்கிறார், உன் எலும்புகளில பலன் இல்லையோ, எலும்புகளில பலன் இல்லாத போல இருக்க, எலும்புகளில பலன் இல்லாதது போல இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் எலும்புகளுக்கு கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் பலனை கொடுக்கிற தேவனாய் உன் மத்தியில் வந்து இறங்குவார். என் தெரியுமா, நான் பலனற்றவனாயிருந்தேன், பலனுள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரை பார்த்து நான் சொன்ன, ஆண்டவரை நான் பலனற்றவன், நான் குறைவுள்ளவன், என்னை நிறைவாக மாற்றுகிறவன் நீ. எங்கேயோ இருந்த என்ன எங்கேயோ கொண்டு வந்து, எங்கேயோ இருந்த என்ன எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தி, நான் பார்க்காத இடத்தை பார்க்க செய்து, நான் நடக்க கூடாத இடங்களில் என்ன நடக்க செய்து, ஓ ராஷாந்திர கர்த்தர் சொல்லி, இது என் சித்தம், நீ நடந்து போ, நீ அறியாத பாதையில் உன்னை நடத்துகிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர், நீ அறிஞ்ச பாதையில உன்னை நடத்தல, நீ அறியாத பாதையில உன்னை நடத்துகிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர். உன் கண்களுக்கு முன்பாக பாதையே இல்லாதது போல இருக்கும், ஆனா நான் ஒரு வழியை உண்டாக்கி உன்னை நடத்துகிற சர்வ தேவனாய் கர்த்தர். நீ இக்கட்டு நேரத்துல ஆண்டவரே என்னோட இருக்கிறீரா என்று கேட்டீர். அப்பொழுது நான் சொன்னேன், மகனே நான் உனக்கு சொன்ன வார்த்தை நான் எப்படி மறப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னேன். இதோ உன்னோட கூட தான் இருக்கிறேன். இந்த பாடுகளின் நேரம் கொஞ்சதான், உனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெருகுவதற்கு இதோ நேரம் வந்து இருக்கிறது. இந்த நேரத்துல நான் உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்காமல் போவேனோ? என் கரம் உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்காமல் போகுமா? என் கரம் உன் அருகில் வந்து, உன் சிரசின் அருகில் நான் வந்து, என் கண்கள் உன் சிரசை பார்த்து, என் கண்களின் அருகாமையிலே உன் சிரஸ் இருக்கும் போது உன்னை நான் தொடாமல் போவேனோ? ஏனென்றால் நீ என்னுடையவன், என்னுடையவன், நான் உன்னுடைய தேவன், நான் உன் பரிகாரனை கர்த்தர். உனக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிற நான் நன்மை செய்யாமல் கடந்து போவேனோ? என் ஜனத்தை நான் அறிந்திருக்கிறேன். என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்கும்போது அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்காமல் போவேனோ? நான் கர்த்தர் அல்லவா? என் வாக்கு மாறுமா? என் வாக்கு மாறுமா? என் யோசனைகள் மாறுமா? யோசனைகளில் வல்லவராயிருக்கிற தேவனே, நீர் கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் என் இறுதி பலகையிலே உம்முடைய கரத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நீர் அந்த நாளிலே மோசேக்கு நீர் உம்முடைய கற்பனைகளை உம்முடைய வல்லமையின் கரத்தினாலே ஒரு கல்லின் மேல் செதுக்கி வைத்தீர். அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக கொண்டு போய்
மோசே அதை வைக்கும்படி வைத்தீர். ஆனால் இன்று பரிசுத்த ஆவியின் நிறைவோடு இருக்கிற எங்கள் மேல் எங்களுடைய இருதய பலகையிலே கல்லில எழுதல ஆண்டவரே, எங்கள் இருதயத்துல எழுதுகிறீர். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து நான் யார், எப்போ பிறக்க போகிறேன், எப்போ பிறந்தேன், எப்பொழுது என்ன காரியத்தை செய்வேன், இதற்காக அழைக்கப்பட்டேன், எந்த காரியத்தை செய்து முடிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், எத்தனை ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேனோ அந்த வாக்குறுதி எல்லாவற்றையும் என் இருதய பலகையில அவருடைய கரத்தினாலே கர்த்தர் எழுதி கடைசியில நான் கர்த்தர் நான் சொன்னதை செய்யாமல் இருப்பினோ என்ற ஒரு சிக்னேச்சரை போட்டு நான் கர்த்தர், நான் யெகோவா தேவன், நானே நானாயிருக்கிற கர்த்தர், நான் சொன்னதை செய்யாமல் இருப்பேனோ, என் தாசனுக்கு நான் செய்வேன் என்று சொன்னது, என்னுடைய மகளுக்கு நான் செய்வேன் என்று சொன்னது நான் செய்யாமல் திரும்பி கடந்து போவேனோ, அவரை கிட்ட நெருங்கி வந்த நான் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு நான் செய்யாமல் இருப்பேனோ. சில மாதம் 2026 வந்திருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, நீ உத்தமனாய் உத்தமையாய் கர்த்தரை தேடுகிறாயா? கர்த்தர் உன்னை குறித்து அநேக காரியங்களை பேசி இருக்கிறார், அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். உன்னை குறித்து உன் இதயத்திலே கர்த்தரை எழுதி வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். எனக்கு தெரியும், அன்றைய கர்த்தர் பேசின வார்த்தைகளும் நான் அறிஞ்சிருக்கிறேன். நான் கூட சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினேன். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்தார். அதற்கு பிறகு கடந்த வாரம் கர்த்தர் சொல்றாரு, இந்த வாரம் கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, இதுதானா நான் உனக்கு செய்வேன் என்று நீ நினைச்சு கொண்டிருக்கிறாய்? நான் சாதாரணமான கர்த்தரா? நான் சாதாரணமான தேவனா? நான் சாதாரணமான கர்த்தரா? சாதாரணமான தேவனா? ஓ தேவ பிள்ளையே, can I have some water? Hallelujah. Shahutro kanyandro tribiyandro kanyandro shahutro gyana. Hallelujah. அவர் சொல்றாரு, இதுதானா நான் செய்வேன் என்று சொன்னேன், இதுதான் என்று நீ சொல்லுகிறாயே, ஆனா நான் எப்படி சொன்னேன்? நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படி செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறை மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. Can we sing the song? வாக்குத்தத்தம் தரிசி. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, அந்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். ஜீசஸ் நீங்க பெரியவர், ஜீசஸ் நீங்க நல்லவர், ஜீசஸ் நீங்க அதிசய, ஜீசஸ் நீங்க அற்புத, சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி
ஆச்சரியமாய் என்னை நடத்துவீர், சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி ஆச்சரியமாய் என்னை நடத்துவீர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வேன் என்கிறே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்வேன் என்றீரே, அதை எது என்று நான் சொல்லுவேன், உமக்கு தானே அது புரியும், அது எது என்று நான் கேட்பேனே, உமக்கு தானே அது புரியும். இயேசுவே பெரியவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே இயேசுவே ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து, ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஏன் இன்னும் நிறைவேறல, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் ஏன் இன்னும் நிறைவேறல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் சொன்னதை செய்து முடிப்பார், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இயேசுவே பெரியவர், நல்லவர், இயேசுவே ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து, ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்து. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படி, அப்போ நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும், அப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வாரம் என்னிடத்துல நானிடத்துல நன்றி சொல்லி கொண்டிருக்கும் போது சில காரியங்களை குறிச்சு திரிவியா ஷஹூத்ரோகா ஹியாந்த்ரோகா திரியோந்த்ரோனா நாக்கா தியுஷஹூத்ரோனியா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. நான் சொல்றேன் திரிகேஷோ திரிக்கியோ திரக்கஷஹாத்ரோனியா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ல போது கர்த்தர் சொல்றாரு, இதுதான் அற்புதம் நினைக்கிறியா? என்னுடைய வார்த்தை அவ்வளவு சாதாரணமானதா? வார்த்தையிலே உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலான காரியம், நினைப்பதற்கும் மேலான காரியம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமில்லை, இதுதான் ஸ்டார்டிங். ஹல்லேலூயா. ஷஹுத்ருகா ஷஹதஹானியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் ஸ்டார்டிங். This is the start for the power of God to work in our life. இதுதான் ஸ்டார்ட். Hallelujah. Can you translate for some time? This is start for the power of God to work in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை கிரியை செய்வதற்கு இது தொடக்கமாக இருக்கிறது. This is the trivilia kashahutrukiandro. That is the start of the work of the Lord in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் கிரியை செய்ய போகிற வல்லமையின் தொடக்கமாக இது இருக்கிறது. It is the start of the miracles which is going to happen in our life. நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயங்களின் தொடக்கமாக இது இருக்கிறது. The Lord does not see your age, He does not see who you are and all these things. ஆண்டவர் உங்க முகத்தையோ இல்ல உங்க வயதையோ வேற வெளியரங்கமாக இருக்கிற காரியங்களை பார்க்கிறவர் அல்ல. Whoever it might be, நீங்க யாராக இருந்தாலும் சரி, whatever it might be, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, I am the Lord.
who is going to do the miracle. நானே தேவன் உன் வாழ்க்கையில அதிசயங்களை It's செய்ய not you who is போகிறவர். going to do the miracle. நீ அந்த அதிசயத்தை செய்ய போகிறது It's இல்ல. not you who is going to do the miracle. நீ அந்த அதிசயத்தை செய்ய போகிறது It's இல்ல. not someone else இல்ல whom வேற you're யாரோ going to, உனக்காக வந்து so that they do a miracle for you. இல்ல வேற யாரோ ஒருவர் வந்து உனக்காக அந்த அதிசயத்தை செய்ய போகிறது இல்லை. It's me, your God. நானே தேவன் உன் தேவன், I'm the Lord of the universe. எல்லாவற்றுக்கும் I'm தேவனாய் the Lord of இருக்கிறார். everything. சகலத்துக்கும் தேவனாய் And இருக்கிறவர். everything has got to obey me. எல்லா சகலமும் எனக்கு கீழ்ப்படியது. And everything will come to my feet. எல்லாமே என் பாதப்படி. And everyone in this world will come to my feet and bow down. இந்த உலகத்துல எல்லாரும் என் பாதப்படியிலே வந்து எனக்கு அவர்களுடைய And they தலையை will say, Oh Lord, our God. அவர்கள் என் பாதத்திலே விழுந்து அவர்களுடைய தலைகளை தாழ்த்தி சொல்லுவார்கள், They'll all- என் தேவனே நீர் எவ்வளவு பெரியவர், You are so great. நீர் எவ்வளவு பெரிய தேவன். So don't think your way. அதனால் உங்க சித்தத்தின்படி உங்க வழியின்படி நீங்கள் Don't யோசிக்காமல், see your ways. உங்களுடைய வழிகளை நீங்கள் You காணாமல், cannot understand my way. என்னுடைய வழிகளை உன்னால You புரிந்து cannot கொள்ள understand the முடியாது. path in which I'm going to make you walk. நீ எந்த வழியில நடக்க வேண்டும் என்ற வழியை நான் உனக்கு முன்னால புரிஞ்சு கொள்ள முடியாது. உன்னால முன்னாடி புரிந்து கொள்ள You முடியாது. cannot understand how you're going to walk in the ways what the Lord is going to show to you. ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற வழிகளிலே நீ எப்படி நடக்க போகிறாய் என்று உனக்கு புரியாமல் Because இருக்கலாம். I am the Lord and I will show the way and I show the light and the path so that you will walk in the way. ஏன்னா நானே தேவனா இருந்து உனக்கு வழியையும் Because my சத்தியத்தையும் word is your தருகிறேன். light. ஏன்னா என்னுடைய வார்த்தை தான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறது. My word is your light. என் வார்த்தை உனக்கு வெளிச்சமாக And the Lord says, இருக்கிறது. I am the word. நானே வார்த்தையாக I am the இருக்கிறேன் word. சொல்கிறார். நானே So வார்த்தையாக I am your இருக்கிறேன். light. அதனால் நானே உனக்கு So வெளிச்சமாக you have to இருக்கிறேன். shine in this world because I'm inside you. இந்த பூமியிலே நீ வெளிச்சத்தை கொண்டு வருகிறவர்களாக நீ இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்குள்ளே நான் இருக்கிறபடினாலே. Even if there's a bulb ஒரு பல்ப் இருக்கிறது என்றால், இருந்தாலும், பல்ப் இருந்தாலும் if there is no current, கரண்ட் இல்லைன்னா it cannot gloom. அந்த பல்பில இருந்து நமக்கு வெளிச்சத்தை அதனால் கொடுக்க It முடியாது. cannot give light. அதனால் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது கரண்ட் இல்லாத So you might be நேரங்களிலே. a bulb, அதே போல நீங்க ஒரு பல்பை போல இருக்கலாம். but you don't have the electricity. ஆனா அந்த பல்ப் வேலை செய்வதற்கு உண்டான மின்சாரம் உங்களுக்குள்ள இல்லை என்றால், That is the Holy Spirit. அந்த மின்சாரம் தான் That is the பரிசுத்த power of ஆவியானவர். அந்த மின்சாரம் தான் That's பரிசுத்த the ஆவியானோட power of வல்லமை. God. அதுதான் So- பரிசுத்த ஆவியானோட வல்லமை. When He comes inside you, அவர் உங்களுக்குள்ளே வரும்போது then you'll light. அப்பொழுது நீங்களும் வெளிச்சமா இருப்பீர்கள். Amen. ஆமென். Do you understand? உங்களுக்கு புரிகிறதா? So the Lord has started doing something great, marvelous in our life. ஆண்டவர் நம் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடக்க ஆரம்பித்திருக்கிறார். So you might say, we have already seen many miracles, many signs and wonders. நீங்க சொல்லலாம், நான் ஏற்கனவே நிறைய அதிசயங்களையும் அடையாளங்களையும் நான் பார்த்துட்டேனே. See, that is not what is meant for you. ஆனா அவைகளை காட்டிலும் அதிகமாக That's just the starting. அது ஒரு தொடக்கம் தான். நீங்க இவ்வளவு நாள் Just பார்த்தது ஒரு starting. தொடக்கமாக தான் இருக்கிறது. Now I'm going to move my hand, says the Lord. இப்பொழுதோ என் கரத்தை நான் அசைக்க So போகிறேன் I'm என்று going to ஆண்டவர் move my சொல்கிறார். hand. என் கரங்களை நான் Towards அசைக்க you. போகிறேன் உனக்கு நேராக. And the power of the Holy Spirit will come inside you. அப்பொழுது பரிசுத்த ஆவியானோட வல்லமை உனக்குள்ளே வரும். And you should start burning. அப்பொழுது அவருடைய வல்லமை உனக்குள்ளே வரும் பொழுது நீ You'll அக்கினி shine ஜுவாலையை like a போல, light. ஒரு லைட் எப்படி வெளிச்சத்தை So it'll be a light கொடுக்குமோ, for அதே many போல people. நீ நிறைய ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சமாக But the இருப்பாய். electricity comes from above. ஆனா அந்த மின்சாரமோ வானத்திலிருந்து வருகிறதாக It does not come from electricity board. நார்மலா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து வர ஒரு மின்சாரம் Because இல்ல. our meters does not work properly. ஏன்னா நம்ம வீட்டுல வைத்திருக்கிற மீட்டரா இருக்கட்டும், வேற இருக்கிற மீட்டர்லாம் ஒழுங்கா வேலை செய்கிறது. So it's giving high, current meters, readings, all these things. ரீடிங்ஸ்லாம் அதிகமாக. But our current comes from above. ஆனா நம்மளுடைய கரண்டோ வானத்திலிருந்து வருகிறது. And He is saying to you, அவர் உங்களிடத்துல சொல்லுகிறார், you just started seeing the miracles of the Lord. நீ ஆண்டவருடைய அற்புதங்களை காண்பதற்குண்டான தொடக்கம் தான் இது. It's just a start. இது ஒரு தொடக்கம் தான். And coming days,
you're going to see with it full power. வரப்போகிற நாட்களிலே முழு வல்லமையுடன் அற்புதங்களையும் அடையாளங்கள் See, when செய்கிறதை நீ காணப்போகிறாய். storm is formed, ஒரு புயல் உருவாகிறதற்கு a low முன்பதாக pressure, ஒரு தாழ்வு மண்டலம் என்று ஒன்று உருவாகும். it starts very small அது சின்னதா தான் தொடங்கும். and it grows. அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகரித்து கொண்டே It இருக்கும். grows அது வளர்ந்து கொண்டிருக்கும். and suddenly fierce it will come with fierce. திடீரென்று முழு வல்லமையுடன் Full fierce it will come. அதிக அழுத்தத்துடன் வல்லமையுடன் அது And வரும். no one will be able to stand. அதிலே நிற்பதற்கு யாராலும் முடியாது. Likewise, அதே போல what you see now, இப்பொழுது நீங்க காண்கிறது it's அது ஒரு தொடக்கம் தான். starting of a storm, ஒரு புயல் எப்படி ஒரு a சின்னதா small தொடங்குகிறதோ, depression, ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகிறதோ, and it's going to grow. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர And you're going போகிறது. to see the face of the Lord. நீ ஆண்டுடைய முகத்தை காண போகிறாய். You're going to see the face of the Lord. ஆண்டுடைய முகத்தை நீ காண His போகிறாய். brightness is going to come upon your face, அவருடைய வெளிச்சமானது உன் முகத்திலே வரப்போகிறது. and you shall shine. நீ அதனாலே வெளிச்சமாய் You shall shine. நீ வெளிச்சமாயிருப்பாய். And the blessings of the Lord is going to, it started and he's not going to stop it. நீ பிரகாசித்து ஆண்டுடைய அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்து அது நிற்காமல் நடந்து கொண்டே இருக்க போகிறது. And overflowing blessing. அது நிரம்பி வழிகிற If ஆசீர்வாதம் the Lord கொடுக்க gives a போகிறது. blessing, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் if போது, the Lord gives a blessing, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை it கொடுப்பார் overflows. என்றால் அது நிரம்பி வழிகிறதா it இருக்கும். overflows. அது நிரம்பி வழிகிறதாக இருக்கும். Why does the Lord give a blessing which will overflow? ஏன் இப்படிப்பட்ட நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தை தேவன் Because கொடுக்கிறார்? when you are blessed, என்றால் நீங்கள் ஆசீர்வாதை அடையும் if the போது, Lord blesses a person, ஆண்டவர் ஒரு நபரை ஆசீர்வதிக்கும் போது he will bless him in the way that whoever is with them are blessed. அவர் எப்படிப்பட்ட வழியில் ஆசீர்வதிப்பார் என்றால் அவங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட If the Lord blesses one person, ஆண்டவர் ஒரு நபரை ஆசீர்வதிக்கும் போது he blesses in the way அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் it ஆசீர்வதிப்பார் என்றால், overflows. அது நிரம்பி வழிகிற It ஆசீர்வாதம். overflows. அது நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். See, there's a tumbler. இங்க ஒரு டம்ளர் இருக்கிறது. See, if you pour water, அதுல தண்ணீர் நம்ம ஊற்றும் போது, say I pour a quarter tumbler or half tumbler or a 3/4 tumbler or a full tumbler. நம்ம எப்படி ஊத்துவோம்? கால்வாசி ஊத்துவோம், இல்ல பாதி ஊத்துவோம், இல்ல முக்காவாசி தண்ணி ஊத்துவோம், இல்ல நிரம்பி வழிகிற And அளவுக்கு full ஊத்துவோம். water also we can pour. அது டம்ளர் நிரம்புற அளவுக்கு தண்ணீர் கூட நம்மளால ஊற்ற So, முடியும். you know, how does the Lord pour? ஆனா ஆண்டவர் எப்படி ஊற்றுவார்? It will slowly rise அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே and உயர்ந்து the full tumbler will come அந்த டம்ளர் நிரம்பி and it start overflowing. அது நிரம்பி வழிய So தொடங்கும். the Lord will not stop. அப்போ ஆண்டவர் அதை நிறுத்த மாட்டாரு. The Lord will not stop. அது நிரம்பி வழியும் போது ஆண்டவர் அதை நிறுத்த See, but மாட்டார். we will stop because it's overflowing. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணீர் ஊத்தும் போது நமக்கு வேண்டிய அளவு தண்ணீர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம No, that's நிறுத்திடுவோம். enough, we'll tell. இல்ல நமக்கு இது போதும் என்று நம்ம நிறுத்தி But விடுவோம். this Lord, if he start blessing you, ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கும் போது he knows that it's going to overflow, அது நிரம்பி வழியும் என்று அவர் but it will be தெரிந்திருந்தாலும் still pouring. அவர் இன்னும் ஊற்றிக்கொண்டே இருப்பார். It will be still pouring. அவர் இன்னும் ஊற்றிக்கொண்டே இருப்பார். So, whatever water is going to overflow, அந்த வெளியே நிரம்பி வழிகிற தண்ணீர் which it will, the people around you will take it. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, உங்க சுற்றி இருக்கிற நபர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். They will take it. அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். So, if the Lord blesses a person, தேவன் ஒரு நபரை ஆசீர்வதிக்கும் போது the people around that person will also be blessed. அந்த நபரை சுற்றி இருக்கிற ஜனங்களும் He will not only ஆசீர்வாதிக்கப்படுவார்கள். bless that person. அந்த நபரை மட்டும் அவர் ஆசீர்வதிக்க He will மாட்டார். bless the people around that person. யாரெல்லாம் அந்த நபர் கூட இருக்கிறாங்களோ அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். Whoever has the same mind, same spirit, same kind of thinking will also get it. அந்த பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கும் அதே சிந்தை, அதே யோசனை, அதே காரியங்கள் காணப்பட Who are வேண்டும். these people who are going to get it? யார் இந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை See, you're going to get the பெற்றுக்கொள்ளுகிற blessing. ஜனங்கள்? நீங்க Who are the தான் people பெற்றுக்கொள்ள who are around you? ஆசீர்வதிக்கப்படுகிற யாரெல்லாம் உங்க சுற்றி இருக்காங்க? See, I'm saying it is not for your enemies. நான் சொல்லுகிறது உங்க The overflowing will not be going to your enemies. உங்க பகைக்கிறவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம், அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் You know, வராது. but he will make
your enemies see the blessings of the Lord overflowing. அவர் என்ன பண்ணுவார் என்றால் உங்களை பகைக்கிறவர்கள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை காணும்படியாக அவர் வைப்பார். They can only see. அவர்கள் அதை காண They மட்டும்தான் cannot முடியும். receive. ஆனா அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. They can only see. அவர்கள் அதை பார்க்க தான் They முடியும். cannot receive. ஆனா அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள They முடியாது. can only see. அவர்கள் அதை காணதான் They முடியும். cannot receive. ஆனா அதை அவர்கள் But எடுத்துக்கொள்ள who is going to முடியாது. receive? ஆனா அதை யாரு பெற்றுக்கொள்வாங்கன்னா, The real people who really love you மெய்யாகவே உங்க மேல அன்பு செலுத்துகிறவர்களும் and whom you also love. நீங்க யார் மேல உண்மையா So if you are blessed, நீங்க ஆசீர்வதிக்கப்படும். your loved ones will be blessed. நீங்க யார் மேல எல்லாம் அன்பு வைத்திருக்கிறீங்களோ, இல்ல உங்க மேல யாரெல்லாம் உண்மையா அன்பு வைத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் And ஆசீர்வதிக்கப்படுவாங்க. you might love some people, நீங்க சில ஜனங்கள் மேல அன்பு வைக்கலாம், but they might not really love you. ஆனா திரும்ப அவங்க உண்மையா உங்களை நேசிக்காமல் But you do இருக்கலாம். not know that. ஆனா அதை நீங்கள் அறியாமலும் But He இருக்கலாம். knows that. ஆனா தேவன் So எல்லாவற்றையும் He knows அறிந்திருக்கிறார். everything, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். all the wicked plans of the wicked one. எல்லா தந்திரங்களும், சத்துருக்கு உண்டான எல்லா காரியங்களும் அவர் So அறிந்திருக்கிறார். you might think that they are your friends, நீங்க நினைக்கலாம் இவர்கள் எனக்கு உண்மையான but நண்பர்கள். the Lord knows ஆனா He is not your ஆண்டவர் friend. அறிந்திருக்கிறார் இவன் உனக்கு உண்மையான He நண்பன் is இல்ல. like a wolf. அவன் ஒரு நரியை போல. This lady is like a wolf. இந்த சகோதரி ஒரு நரியை போல. So He will not allow them to receive the blessings what you will get. ஆனா ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அவர் So, it will overflow. தடுப்பார். ஆனா அந்த If ஆசீர்வாதம் the Lord gives it will overflow. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் He will not stop. நிரம்பி வழிகிறதாக இருக்கும். அதை That's அவர் one thing you should நிறுத்த மாட்டார். understand. அதை நீங்கள் If the புரிந்து Lord கொள்ள starts வேண்டும். blessing you, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க limitless ஆரம்பிக்கும் blessings shall be given to you. அளவில்லாத ஆசீர்வாதம், Limitless blessings. அளவில்லாத Without ஆசீர்வாதங்கள். limit. அதுக்கு ஒரு அளவு Overflowing blessing. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். Whenever the person who needs something, who loves you, when he comes near you, they'll receive it. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க உங்க பக்கத்துல வந்து உங்க ஏதாச்சும் வேணும் என்று நினைக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவரிடத்துல போய் They will சேரும். receive it whenever they come. அவங்க எப்பெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் That is the ஆசீர்வாதம் power of God. அவர்களுக்கு போகும். இதுதான் ஆண்டுடைய வல்லமை. Word of God says, அவருடைய வார்த்தை "Thou சொல்லுகிறது, anointest my head with oil." என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் Maika பண்ணு. Pranatava. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Maika என் Pranatava. பாத்திரம் நிரம்பி Maika வழிகிறது. Pranatava. என் பாத்திரம் He நிரம்பி anoints my head with வழிகிறது. oil. அவர் என் தலையை He எண்ணெயினால் anoints my அபிஷேகம் head with பண்ணுகிறார். oil. அவர் என் தலையை He எண்ணெயினால் anoints அபிஷேகம் my head with oil. என் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணு. Maika Pranatava. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Maika Pranatava. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Maika Pranatava. என் பாத்திரம் நிரம்பி My வழிகிறது. cup is not stopping. என்னுடைய பாத்திரம் அப்படியே நிற்கல, It Pranatava. அது அப்படியே நிரம்பி It will வழிந்து flow, கொண்டிருக்கிறது. flow, flow, அது flow, flow, ஊற்றிக்கொண்டே flow, இருக்கும். flow. Hallelujah. Hallelujah. Ruba shahudro ka yandro niandro shahudrunya. The Lord says, ஆண்டவராகிய the தேவன் mighty சொல்லுகிறார், things the Lord wants to do in your life. உன் வாழ்க்கையில அவர் செய்ய போகிற காரியங்கள் மிக பெரிய காரியங்களா Mighty things. மகா பெரிய காரியங்களை உன் So, வாழ்க்கையில செய்ய the போகிறார். Lord's power is going to come upon you. ஆண்டுடைய வல்லமை உன் மேல வரப்போகிறது. The evil shall see the blessings the Lord is going to give to you. உன் சத்துருக்கள் ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற, ஆண்டவர் உனக்கு அருள போகிற ஆசீர்வாதங்களை காண Never போகிறார்கள். a person who does not love you will be able to receive the blessings, overflowing blessings from you. உன் மேல உண்மையா அன்பு செலுத்தாதவர்களால் உன் மேல நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை அவர்களால் பெற்றுக்கொள்ளவே They முடியாது. cannot receive. அவர்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. They cannot receive. அவர்களால் By பெற்றுக்கொள்ளவே any முடியாது. means. எந்த வழியில The இருந்தாலும். people who are talking in the back of you, உனக்கு பின்னாடி போய் பேசுறாங்களா? the people who are talking in the back of you, உன் பின்னாடி போய் பேசிக்கொண்டு they இருக்கிறாங்களா? can never receive it. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை But they பெற்றுக்கொள்ள can see முடியாது. it. ஆனா ஆண்டவர் உனக்கு They can see with their eyes. அவர்கள் கண்களால் They அவர்கள் can see with their eyes. அவர்களுடைய கண்களால் They can அவர்கள் see with their eyes the பார்ப்பார்கள். power of God. ஆண்டுடைய வல்லமை உன் மேல வைக்கிற வல்லமை They அவர்கள் can see with பார்ப்பார்கள். their eyes how the Lord is going to bless you. எப்படி எல்லாம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் So என்பதை அவர்கள் whenever the Lord blesses you, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் உன்னை He does not ஆசீர்வதிக்கிறாரோ give off. அதை அவர் அப்படியே நிறுத்திட He மாட்டார். does not give 3/4. அத ஒரு முக்காவாசி He கொடுத்து does not give full tumbler. இல்ல அந்த டம்ளர் நிரம்புற வரைக்கும் நிறுத்த மாட்டாரு. He will give overflowing. அவர் அப்படியே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிற Overflowing. ஆசீர்வாதம்.
That is the blessing from God. இதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ள கிரியை செய்கிற ஒரு வல்லமையின்படி செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு hallelujah, Hallelujah. more than we ask of him, நம்ம வேண்டிக் கொள்கிறதற்கும் more than what we நினைக்கிறதற்கும் think, நம்ம நினைக்கிறத காட்டிலும் what we can think without mind. நம்மளுடைய எண்ணங்களில் இவ்வளவுதான் நம்மளுக்கு வேண்டும் என்று நினைச்சு பார்க்கிறத He will give காட்டிலும் more overflowing. அதை மிகவும் அதிகம் So that's going to start. அதை ஆண்டவர் தொடங்க போகிறார். So he said, Simon, அவர் சொன்னார் என்னிடத்துல, சைமன், this is the start. நீ பார்க்கிறது ஒரு தொடக்கம் தான். Don't think this is what you wanted. நீ நினைக்காத, நீ நினைக்கிற ஆசீர்வாதம் இதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டார் என்று நீ நினைக்காத. It is not going to stop. இதை அவர் நிறுத்தவே I போவதில்லை. who has started in you, உனக்குள்ளே தொடங்கின நான் I will make it overflow. அதை நிரம்பி வழியும்படி நான் And செய்வேன். all your loved ones, உன் மேல யாரெல்லாம் உண்மை அன்பு வைத்திருக்கிறாங்க they'll all receive the அவர்கள் blessings. எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். That is my word. அதுதான் என் வார்த்தை. That is my word. அதுதான் என் வார்த்தை. That is my word. அதுதான் என் வார்த்தை. If we are really able to understand the power of God, மெய்யாகவே ஆண்டுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை என்று உங்களால புரிந்து கொள்ளத்தக்க உங்களுக்கு ஒரு you அறிவு shall இருக்கும் be என்றால், encouraged by the Lord. நீங்க ஆண்டவரால் நிச்சயமாக Because உற்சாகப்படுவீர்கள். he is the glory and the lifter of our head. ஏனென்றால் நம்மளுடைய மகிமையும் நம்மளுடைய தலையை உயர்த்துகிற He is the தேவன் glory and அவர். the lifter of our head. அவர் நம்மளுடைய மகிமையும் நம்மளுடைய தலையை உயர்த்துகிற For thou, O Lord, art a shield to me. ஆண்டவராகிய தேவனே நீர் என் கேடகமும். Thou, O Lord, art a shield to me. ஆண்டவராகிய தேவனே நீர் என் கேடகமும், My glory என் மகிமையும், and the lifter of my head. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். My glory and the lifter of my என் head. மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் My இருக்கிறேன். glory என் மகிமையும் and the lifter of my head. என் தலையை உயர்த்துகிறவருமாய் Can we இருக்கிறேன். take Psalms? Can you take the Psalms 3? சங்கீதம் 3ஆம் அதிகாரம். Have you taken it? Lord, how are they increased that trouble me? Many are they that rise up against me. Psalms 3 and verse 1. Psalms 3 and verse 1. Lord, how are they increased that trouble me? Many are they that rise up against me. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். The Lord says, Psalmist says, இங்கே சங்கீதக்காரர் தாவீது இப்படியாக சொல்லுகிறார். a psalm of David, when he fled from Absalom, his only son. தாவீது தன் One of his குமாரன் son. அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகியில் பாடின Who சங்கீதம். is Absalom? யார் அந்த அப்சலோம்? Absalom, son of David. அவர் தாவீதின் குமாரன். Who is this Absalom? யார் இந்த அப்சலோம்? He is not a third person. அவர் யாரோ மூன்றாவது ஒரு நபர் அல்ல, He is not someone else. இல்ல யாரோ ஒரு தெரியாதவர் அல்ல, Own son. அவருடைய குமாரன், Own son Absalom. அவருடைய சொந்த குமாரன் அப்சலோம். And this Absalom wanted to kill David. இந்த அப்சலோம் அவருடைய அப்பாவா இருந்த தாவீதை கொலை செய்ய Why? வேண்டும். எதற்காக கொலை செய்ய Why? வேண்டும்? எதற்கு கொலை செய்ய He வேண்டும் என்று wanted to நினைத்தார். he wanted to be the ruler and he wanted to be the king. அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்க விரும்பினபடியினால் And he did not want David to, be the king. தாவீது இஸ்ரேல் ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று அவர் நினைத்து அந்த ஆட்சியை அவர் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் Own சொந்த father. அப்பாவையே அவர் கொலை செய்ய Own அவர் father. திட்டமிட்டார். Own father the king. அவருடைய அப்பா தான் ராஜாவா இருந்தாரு King David. தாவீது, Absalom. ஆனா அவருடைய குமாரனா இருந்த அப்சலோம். You know about this Absalom? I think you should read the Bible. இந்த அப்சலோமை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். வேதத்தை படித்து பார்ப்பீர்கள் என்றால் அதை உங்களால I அறிந்து think கொள்ள Maggie முடியும். is doing a good work. மேகி ஒரு நல்ல ஒரு வேலையை So செய்து he's making கொண்டிருக்கிறாள். you read the Bible.
அது என்னவென்றால் உங்களை வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணி So he is making you read the Bible. வேதத்தை வாசிப்பதற்கு I don't know how many of you are really willing and doing this. இதுல எத்தனை பேர் உண்மையாகவே இஷ்டப்பட்டு செய்து See, if you want to be in this ministry, இந்த ஊழியத்திலே நீங்க இருக்க வேண்டும் என்று you have to be in this group, Joshua generation. இந்த ஜாஷுவா ஜெனரேஷன் என்ற குரூப்ல If you want this anointing to come to you, இந்த அபிஷேகம் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்க you have to be in this Joshua generation. இந்த ஜாஷுவா ஜெனரேஷன் குரூப்ல நீங்க இருக்க வேண்டும். See, this Joshua generation is a start for this anointing. இந்த ஜாஷுவா ஜெனரேஷன் என்ற குரூப் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு உண்டான ஒரு It's a தொடக்கமாக start of இருக்கிறது. this anointing. இந்த ஆசீர்வாதத்துக்கு தொடக்கமாக So if you இருக்கிறது. go somewhere else, it's no use. வேற எங்கேயோ போயிட்டு The இருந்தீங்கன்னா anointing comes only from this church for the people who come to the church. இந்த அபிஷேகமானது நம்ம சபைக்கு வந்து நம்ம சபையில பங்கு கொள்கிறவர்களுக்கு தான் அந்த அபிஷேகம் So there are so உண்டாயிருக்கிறது. many churches all around the world. இந்த பூமியிலே இந்த uலகத்திலே எத்தனையோ விதமான சபைகள் And every இருக்கிறது. pastor, from the pastor, the anointing comes to them. அந்தந்த விசுவாசிக்கு அந்தந்த போதகரிடத்திலிருந்து அந்தந்த The அபிஷேகம் Lord கிடைக்கிறது. anoints these people through that pastor. தேவன் அவர்களுடைய விசுவாசிகளை அந்த போதகர் மூலமாக அபிஷேகம் So பண்ணுகிறார். now Maggie is doing a good job, that Joshua generation. அந்த ஜாஷுவா ஜெனரேஷன் என்ற குரூப்ல So if you want to be in this anointing, இந்த அபிஷேகத்துல நீங்க தங்க வேண்டும் என்று விரும்பினார் you have to be in this group. இந்த குரூப்ல நீங்க பங்கு கொள்ள வேண்டும். So whatever she tells, you have to read. என்னெல்லாம் வேத வாசனை சொல்றாங்களோ அதெல்லாம் நீங்களும் If you're not able to obey this, இது அவங்களால கீழ்ப்படிய முடியவில்லை. then the anointing will not come to you. அப்போ அந்த அபிஷேகம் எப்படி உங்களுக்கு வருகிறதா But இருக்கும்? the demons will start acting inside you. சாத்தான் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய So ஆரம்பிக்கும். you have to be very careful. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், ஜாக்கிரதையாயிருங்க. The Lord has given a lot of guidelines. ஆண்டவர் நிறைய வழிமுறைகளை நமக்கு முன்பதாக So according to that way, if you do, then it will work. அந்த வழிமுறைகளுக்கு ஏற்றபடி நம்ம கீழ்ப்படிந்து When we செய்யும் started the church in Arbakam, நம்ம சர்ச்சை வந்து அரும்பாக்கம் சபையில நம்ம people are asking for the blessing from the Lord and the anointing from the Lord. ஆண்டவரிடத்துல அபிஷேகத்திற்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவரிடத்துல ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். So I started praying. அப்பொழுது நான் ஜெபிக்க So ஆரம்பித்தேன். I thought the anointing will come directly. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா அந்த அபிஷேகம் இந்த ஜனங்களுக்கு நேராக வந்துவிடும் என்று. It did not come like that. ஆனா அது அப்படியாக இல்லை. The Lord opened my eyes. அப்போதான் ஆண்டவர் என் ஆவிக்குரிய கண்களை The திறந்தார். anointing came upon me. அபிஷேகம் முதலாவது என் மேல வந்தது. From me it went to these people. அப்புறம் என்னிடத்திலிருந்து நம்ம This விசுவாசிகளுக்கு is how the Lord விசுவாசிகளுக்கு சென்றது. இப்படியாக தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். Don't do in your own way. உங்க சுயமான வழிகளில நீங்க You will செய்ய fall. நீங்க கீழே விழுந்து வருவீங்க. You will fall. நீங்க So கீழே விழுந்துருவீங்க. it's a good job what she is doing. So you have to read the Bible. நான் என்ன சொல்றேன்னா இதுல பங்கு கொள்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதனால நீங்க வேதத்தை Immediately obey. அதனால உடனடியாக கீழ்ப்படியும். If you obey, then everything will come. நீங்க கீழ்ப்படியும் போது So எல்லாமே உங்களுக்கு now I'm talking about Absalom, but it's not necessary for me to talk about Absalom, but I have to speak. இப்பொழுது அப்சலோம் பற்றி நம்ம பேசலாம். அப்சலோமை பற்றி பேசுவது நமக்கு அவசியமா இல்லையா என்று தெரியவில்லை. What was the features of Absalom? அப்சலோமுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது? And how was his beauty? அவர் எவ்வளவு அழகா இருந்தார். So those days, they had very long hair. அந்த நாட்களிலே ஆண்கள் கூட நீல முடியை வளர்த்திருப்பார்கள். They'll all have very long hair. ஆண்கள் கூட நீளமான முடி So now even sisters, they don't have long hair. ஆனா இப்பொழுதெல்லாம் பாக்குறோம் நம்ம சகோதரிகளுக்கு கூட முடி அளவு They கம்மியா தான் cut இருக்கு. their hair. முடிய வெட்டிக்கிறாங்க. But those days, ஆனா அந்த நாட்களிலே even the men, they had very long hair. அந்த நாட்களிலே ஆண்களுக்கு கூட முடியின் அளவு மிகவும் So அதிகமாக இருந்தது. about this Absalom, the word of God says, இந்த அப்சலோமை பற்றி ஆண்டுடைய வேதத்தில் எப்படி எழுதி இருக்கிறது என்றால் so he had a very beautiful hair. அவருக்கு ரொம்ப அழகான முடி இருக்கும். He had a very beautiful hair. அவருக்கு ரொம்ப அழகான ஒரு முடி So he இருக்கும். used to comb his hair. அவர் என்ன பண்ணுவாருன்னா வெளியே வந்து அவர் And முடியை he வந்து was very அலசி beautiful, அவர் பார்க்கவும் ரொம்ப அழகா இருப்பாரு. very charming, அவர் பார்க்கவே ரொம்ப very விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு attractive, இருக்கும். ரொம்ப ஈர்க்கிற ஒரு very அழகு. attractive. ஈர்க்கிற ஒரு அழகு So அவருக்கு he இருக்கும். had this kind of beauty in him. இப்படிப்பட்ட ஒரு அழகு உடையவர் தான் இந்த அப்சலோம். So he'll go and
where all the crowds will gather, he'll go there. அவர் என்ன பண்ணுவாருன்னா தெரு வீதியில போய் எங்க ஜனங்கள் அதிகமா கூடி இருப்பாங்களோ His mind was cunning. அவருடைய எண்ணமோ தந்திரமானதா இருந்தது. So slowly only he did this. அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை செய்து He was கொண்டிருந்தார். like a fox. அவர் ஒரு நரியை போல So slowly, you know what he did? He கொஞ்சம் wanted கொஞ்சமாக all the people to come to him. ஜனங்கள் எல்லாம் அவரை நம்பணும், அவர்கிட்ட வரணும் என்பதற்காக. So the people will be coming to the King David. தாவீதிடத்திலே நியாயம் கேட்பதற்காக ஜனங்கள் Because he was also like a judge. ஏன்னா ஒரு நீதிபதியாகவும் அவர் இருந்த So he used to judge the things of the people. அந்த ஜனங்களுடைய காரியங்களை வைத்து அவர் ஒரு நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்ப்பார். அதனால ராஜாவின் இடத்திலே போவார்கள் அந்த நாட்களில். So on the way, Absalom will stand. ஆனா அந்த ராஜா கிட்ட போற வழியிலேயே இந்த ஜனங்கள் இடத்துல அப்சலோம் நடுவுல So நின்னு என்ன he'll say, பண்ணுவாருன்னா, why are you going inside? I'll do everything. நீங்க ஏன் உள்ள போறீங்க, ராஜா கிட்ட ஏன் போறீங்க, இங்க வாங்க, நான் உங்களுக்கு வந்து I'm the son of king. நான் தான் ராஜோட பையனா இருக்கிறேனே, I'm the prince. நான் தான் ராஜகுமாரனா இருக்கிறேனே. So, you know, people used to get attracted by his beauty. அப்ப ஜனங்களும் இவர் இவ்வளவு அழகா இருக்கிறாரே பார்க்கிறதுக்கு என்று அவரால ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா They used to come. அவரிடத்துல போக Slowly he started judging the people. அவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடத்துல நியாயம் So, விசாரித்து slowly his army was started increasing. கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பின்தொடர்ந்து வருகிற ஜனங்கள் அதிகரித்து கொண்டிருந்தார்கள். And finally one day கடைசில ஒரு நாள் he covered most of the people in the country of Israel. இஸ்ரேல் தேசத்துல நிறைய ஜனங்களை இவர் பக்கமாக அவர் இழுத்துக்கொண்டு And he took also many people from the army. அந்த ராஜாவின் ராணுவ வீரர்களில் இருக்கிற நிறைய பேரு கூட இவர் பக்கமா இவர் மாற்றிக்கொண்டார். And one day ஒரு நாளில என்ன பண்ணாங்க, the soldier who was bodyguard who was with David said, தாவீதோட கூட இருந்த அவர்களுடைய ராணுவ but வீரர்கள், there were some people very faithful to David. ஆனா அந்த நாட்களிலும் சில பேர் ரொம்ப உண்மையாக தாவீதுக்கு So they நேர்மையாக came to இருந்தார்கள். King David. அப்ப அவங்க வந்து ராஜாவின் இடத்துல சொன்னாங்க, தாவீது ராஜாவே, Oh king, தாவீது ராஜாவே, I think your son will do great, very worst things than other kings. மற்ற ராஜாக்களை காட்டிலும் அதிக கொடூரமான காரியங்களை உங்களுடைய சொந்த குமாரனா இருக்கிற அப்சலோம் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று And சொன்னார்கள். we have heard that he is planning to kill you. இப்படிப்பட்ட செய்தியை எங்க காதுகளினால் நாங்க கேள்வியும் பட்டோம் என்று. என்ன செய்தினா உங்களை கொலை பண்றதுக்கு அவரு ஆட்களை ரெடி பண்ணிருக்காருன்னு. உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கும் உங்களை கொலை செய்வதற்கும் ஜனங்களை அவர் ஏற்படுத்தி And they have already started coming. அவர்கள் ஏற்கனவே வர ஆரம்பித்துட்டு. So let us run. அதனால நம்ம இங்க இருந்து ஓடி So David போயிடுவோம். said, so we have to run. அதனால தாவீது என்ன சொன்னார், சரி வாங்க நம்ம இங்க இருந்து ஓடி போலாம். He had to run. அவர் ஓட You know, ஆரம்பித்தார். you can run in a plains. நம்ம ஒரு சமமான பூமியில நடக்கலாம். பூமியில ஈஸியா ஓட முடியும். பட் மலை பாதையில ஓட முடியுமா? மலை பாதையில ஓடுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. Can you run uphill? அந்த மலைக்கு மேல உங்களால ஓட முடியுமா? Very difficult. ரொம்ப கடினமான காரியம். So David and his soldiers, army people had to run uphill. இப்படியாக தான் தாவீதும் அவரோட இருந்த அந்த வீரர்களும் ஓடிக்கொண்டிருந்தார்கள் உயிருக்கு பயந்து. Because otherwise Absalom will kill David. ஏன்னா அவர் ஓடாம இருப்பார் என்றால் அப்சலோம் நிச்சயமாக அவரை கொலை So he says now read this verse அப்படி from ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடினார். verse 1. Lord, how are they increased that trouble me? Many are they that rise up against me. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள். Who is that enemy? யார் அந்த சத்துரு? My own son. என்னுடைய ஒரே சொந்த குமாரன், ஒரே குமாரன் இல்ல, ஒரே சொந்த குமாரன். குமாரன். My own son. என் சொந்த குமாரன். How are they increased? எவ்வளவு that trouble அதிகமாய் me. அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். என்ன கஷ்டப்படுத்துறவங்க எவ்வளவு அதிகமாயிட்டாங்க ஆண்டவரே. Many are they that rise up against me. எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஜனங்கள் அநேகர். In verse 2 it says, there be which say of my soul, there is no help for him in God. இரண்டாம் வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். You know why David is telling like this? ஏன் தாவீது இப்படியாக சொல்கிறார்? Absalom started, manipulating things and
started saying to the people, the Lord is not with David. அப்சலோம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தார் என்றால் தாவீதுக்கு விரோதமாக தாவீதுடன் தேவன் இல்லை என்ற ஒரு காரியத்தை ஜனங்கள் மத்தியிலே அவர் ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். And they say there is no help for him in God. தேவனிடத்துல அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை என்று, தேவனிடத்தில் அவருக்கு எந்த உதவியும் இல்லை என்று சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்படியாக அப்சலோம் ஜனங்களை நம்ப In verse 3 it says, but thou, O Lord, ஆனா 3ஆம் வசனத்தில் ஆனாலும் கர்த்தாவே, Yendro Kashahutro Kanyandro. You know what David is saying? இந்த தாவீது என்ன சொல்லுகிறார்? Oh, thou, O Lord, ஆனாலும் கர்த்தாவே. Yendro Kashahutro Kanyandro. He's saying, oh, but, O Lord, ஆனாலும் கர்த்தாவே, art my shield, நீரின் கேடகமும், art my shield for me, நீரின் கேடகமும், my glory, என் மகிமையும், and the lifter of mine என் head. தலையை உயர்த்துவருமாயிருக்கிறேன். Triviandro Shahutro Kanyandro. Hallelujah. ஹல்லேலூயா. My glory and the lifter of my head. என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை My glory and the lifter of my head. என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை When troubles come, ஆபத்தினை நோக்கி வரும்போது, troubles come. ஆபத்தினை நோக்கி வரும்போது If I don't speak in tongues, நான் அந்நிய பாஷையில பேசாம இருப்பேன் என்றார். how can I pray to the Lord? எப்படி என்னால் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க When முடியும்? troubles come, ஆபத்து வருகிற போதெல்லாம் if I don't speak in tongues, நான் அந்நிய பாஷையில பேசாம how can I speak with the Lord? நான் ஆண்டவருடன் எப்படி உறவாட முடியும்? How can my soul hear what the Lord speaks to me? ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லுகிறார் என்பதை எப்படி என் ஆத்துமாவினால் கேட்க முடியும்? How can I qualify myself in the Lord? எப்படி எனக்குள்ளே நான் ஆண்டவருக்குள்ளே என்னை நான் திடப்படுத்திக் கொள்ள How முடியும்? can I? எப்படி என்னால முடியும்? Only through the tongues. அந்நிய பாஷையினால் Triviana மட்டும். ka shahutro ka trekyo shahutronia drunya traka yandrosha. Hallelujah. ஹல்லேலூயா. That's how we encourage ourselves in the Lord, through speaking in tongues. இப்படி நான் அந்நிய பாஷையில பேசும்போது ஆண்டவருக்குள்ளாக நாம் நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியும். Hot word. Hallelujah. ஹல்லேலூயா. But thou, O Lord, ஆனாலும் கர்த்தாவே, Yandro ka shahutro ka nyandro, art my shield for me, நீரின் கேடகமும் my glory, என் மகிமையும், my glory, மகிமையும், my glory, என் மகிமையும், and the lifter of mine head. என் தலையை உயர்த்துகிறோமாய், My glory. என் மகிமையும். My son says, என் பையன் சொல்றான், the Lord is not with me. தேவன் என் கூட இல்ல என்று. The Lord is not going to help me. ஆண்டவர் எனக்கு எந்த உதவி My son says, என் பையன் எப்படி எனக்கு and he's taking a sword towards me, bringing a sword towards me. எனக்கு விரோதமாக அவன் ஒரு ஈட்டியை கொண்டு வந்து, He brings a sword, not a ஈட்டி, and a spear. பட்டயத்தையும் ஈட்டியும் என்னிடத்துல கொண்டு வருகிறார். பட்டயத்தையும் ஈட்டியும் என்னிடத்துல கொண்டு வந்து, He wants to cut off my head. என் தலையை சீவுவதற்காக. But you, O Lord, ஆனாலும் கர்த்தாவே, Triandro Shahutro Kayandro Kanyandro. He says, what he says, I cried, for thou, O Lord, art a shield to me, நீரின் கேடகமும், my glory, என் மகிமையும், my glory, என் மகிமையும், my everlasting glory, என் நித்திய மகிமையும், my everlasting என் glory, நித்திய and the மகிமையும், lifter of my head. என் தலையை உயர்த்துவருமாயிருக்கிறேன். Are you taking a Bible? Are you taking a Bible? பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? Are you taking a Bible? உங்க பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? Please read your Bible. உங்க வேதத்தை நீங்க தயவு செய்து வாசிங்க. Psalms 3 and verse 3. சங்கீதம் 3ஆம் அதிகாரம். But thou, Lord, ஆனாலும் கர்த்தாவே, but thou, Lord, ஆனாலும் கர்த்தாவே. even a child, everyone should bring Bible next week. அடுத்த வாரத்துல இருந்து சிறு பிள்ளையில இருந்து முதியவர் வரைக்கும் ஒரு You all close that. Joe, you have grown up. You close that. Start reading the Bible. From next week, you have to read the Bible. Okay? We've grown up. Okay, fine. What is written? But thou, O Lord, ஆனாலும் கர்த்தாவே, art my shield. நீரின் கேடகமும், Art my shield for me. நீரின் கேடகமும், My glory. என் மகிமையும், My glory. என் மகிமையும், My glory. என் மகிமையும், My glory. என் மகிமையும், And the lifter of my head. என் தலையை And the lifter of my head. என் தலையை And the lifter of my head. என் தலையை But my son says, என் பையன் என்ன Lord is சொல்றான்? not with him. தேவன் இவர் கூட இல்ல, God is not with him. தேவன் இவர் கூட இல்ல, God has forgotten him. தேவன் இவரை மறந்துட்டாரு.
How can you forget me, O Lord? ஆனா ஆண்டவரே நீர் எப்படி என்னை மறப்பீர்? Because you are my glory ஏனென்றால் நீர் என்னுடைய மகிமையும் and the lifter of my head. என் தலையை உயர்த்தவருமாய் இருக்கிறீர். And he says his word 4. 4ஆம் வசனத்திலே I cried unto the Lord. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு I cried unto the Lord with my voice. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு I cried unto the Lord with my voice. What does it say in the Tamil? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு You கூப்பிட்டேன். know, how is in Tamil how it says Sattamittu Kuppirar. Katave Yondro. மெதுவா கூப்பிடல, என்ன சொல்லிருக்கு? சத்தமிட்டு கூப்பிட்டேன். But in English it says say, I cried unto the Lord. I cried unto the Lord with my voice, and he heard me out of his holy hill. அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். Oh, Rashahudro Kanyandro. Amen. You speak, you also have to speak in tongues. நீங்களும் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்க Tongues is a வேண்டும். gift. அந்நிய பாஷை என்பது ஒரு If you வரமாக don't இருக்கிறது. practice the gift, அந்த வரத்தை நீங்கள் பயிற்சி if you செய்யாமல் don't practice இருந்தீங்கன்னா, the gift, அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு நீங்க பயிற்சி செய்யாமல் You'll forget இருந்தீங்கன்னா அதை அப்படியே நீங்க மறந்துடுவீங்க. and one day, one day, கடைசியில ஒரு நாள் you'll open your mouth. உங்க வாயை நீங்க பேசுவதற்கு Only air will திறக்கும் come. காத்து தான் வரும், Nothing will come. வேற ஒண்ணும் வராது. Nothing will come. You have to speak in tongues. நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்க வேண்டும். Whenever you are alone. நீங்க எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறீங்க Trimiyanaka Shahudro ஆண்டவரை Kanyandro நோக்கி Kanyandro நீங்க அந்நிய Shahudro பாஷையில பேச Kanyandro. வேண்டும். Oh Lord, I'm not able to understand what I speak, you might say. நீங்க நினைக்கலாம் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியலையே. That's what the Lord wants. You should not understand what you speak. ஏன்னா நீங்க அதை புரிந்து கொள்ள கூடாதுன்றதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்குள்ளது பேச வைக்கிறார். So he makes you speak that you cannot understand. அவர் உனக்குள்ளே இருந்து உன் ஆத்துமாவை ஆண்டவரிடத்துல பேச வைக்கிறார். But if you start understanding it, அதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் then Satan also start understanding. அப்ப சாத்தானுக்கும் அது புரிய But ஆரம்பிக்கும். there's a kind of discerning of spirits ஆனா பகுத்தறிகிற ஒரு அறிவு என்று இருக்கு. and interpreting. அந்த அந்நிய பாஷைக்கு உண்டான விவரத்தை அவங்க சொல்லுவாங்க. வியாக்கியானம் பண்ண. That's what I am doing here. அதைதான் நான் இங்கே What I say, I'm saying what I am saying in your language. வியாக்கியானம் என்பது நான் பேசுகிற அந்நிய பாஷைக்கு உண்டான அர்த்தத்தை உங்களிடத்துல நான் That's a புரிந்து gift கொள்கிறேன். for me. அது எனக்கு நான் பெற்றுக்கொண்ட It's ஒரு not வரம். necessary for you. அதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் இல்லை. It's not because I'm a preacher. ஏன்னா நான் ஒரு போதகரா Troka, shahu, இருக்கிறேன். troka. I should understand what I speak. நான் பேசுகிறது என்ன என்பது நான் புரிந்து I should கொள்ள understand வேண்டும். what I speak. நான் பேசுகிறது என்ன என்பது I should எனக்கு understand தெரிய what the வேண்டும். Lord speaks through me. ஆண்டவர் என் மூலமாக என்ன பேசுகிறார் என்பது I should எனக்கு understand தெரிய what the வேண்டும். Lord speaks through me, என் மூலமாக தேவன் which என்ன might not be பேசுகிறார் necessary என்பதை for you. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு அவசியமாக உங்களுக்கு இல்ல, இல்லை. இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றது உங்களுக்கு வேணும் என்று அவசியம் இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. But you have to speak in tongues. ஆனா நீங்க அந்நிய பாஷையில பேசணும். And the tongues what you speak, it is not necessary for you to understand. நீங்க பேசுகிற அந்நிய பாஷை உங்களுக்கு புரியதான் வேண்டும் என்பது அவசியமில்லை. Can I tell a secret? ஒரு ரகசியத்தை நான் சொல்லட்டுமா? The tongues what I speak here in this church, நான் சபையில இருந்து பேசுகிற அந்நிய பாஷை not all the tongues I can translate. எல்லா அந்நிய பாஷையும் என்னால வியாக்கியானம் What the செய்ய Lord முடியாது. wants me to translate, He will translate and say. ஆண்டவர் எதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரோ அதை தான் என் மூலமாக அவர் வியாக்கியானம் பண்ணி But சொல்ல when வைப்பார். I am speaking alone, ஆனா நான் தனிமையா இருக்கும்போது பேசுகிற அந்நிய when I பாஷை, speak in tongues, நான் அந்நிய பாஷையில பேசும்போது I will never be able to understand what I speak. நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. That's for edifying me, அது என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ளுகிறேன். edifying my soul. என் ஆத்மாவை நான் In the Lord. பக்குவப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் பக்குவப்படுத்திக் And கொள்ளுகிறேன். the devil will not know what I am going to speak. அப்ப நான் பேசுற அந்நிய பாஷை சாத்தானுக்கும் என்னென்று புரியாது. I myself will not understand what I speak. எனக்கும் புரியாது. ஆனா என் ஆத்மா, Because that's for me and for the Lord. ஏன்னா அது என் ஆத்மாக்கும் தேவனுக்கும் உண்டானது. It's not for my body. அது என் சரீரத்துக்கு இல்ல. It's not for me to hear. அது நான் கேட்பதற்காக அல்ல. It's not for me to understand. அதை நான் புரிந்து கொள்வதற்காக அல்ல. But what I speak here, ஆனா இங்க இருந்து நான் பேசுகிறேன். and I translate அதை நான் வியாக்கியானம் to பண்ணுகிறேன். say what the Lord speaks to you. அதை ஏன் நான் செய்யறேன்னா ஆண்டவர் என் மூலமாக உங்களிடத்தில் So if you want the same anointing, you are not a preacher.
எனக்கும் அந்த மாதிரி வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அப்படி நினைப்பதற்கு நீங்க போதகர் அல்ல. So if you think like that, something Satan will also come and start speaking to you. நீங்க அப்படி எனக்கும் நான் வியாக்கியானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப சாத்தான் உங்க கிட்ட இருந்து Without the gift of the Lord, ஆண்டுடைய வரத்தை இல்லாமல், without the gift of the Lord, ஆண்டுடைய வரம் you இல்லாமல் take your own gift. உங்க சுயமான வரத்தை நீங்க எடுத்து You take from the demons. சாத்தான் இடத்துல இருந்து நீங்க அதை எடுத்து You do some blah 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 எதையோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சு blah 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 blah. You don't understand. அது உங்களுக்கும் புரியாது, God does not understand. ஆண்டவருக்கும் புரியாது, Satan also does not understand. சாத்தானுக்கும் புரியாது, Next person you does not பக்கத்துல understand. இருக்கவங்களுக்கும் Blah புரியாது. blah blah. That's what many people speak. நிறைய பேர் இப்படிதான் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். What you speak, the Lord should understand. நீங்க பேசுகிற அந்நிய பாஷை ஆண்டவர் புரிந்து Only if it is coming from the Lord, He can understand. அது ஆண்டவரிடத்துல இருந்து வரும்போதுதான் ஆண்டவரால் அதை புரிந்து கொள்ள And the Spirit of முடியும். the living God inside you starts speaking. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் And you பேச should know one thing: ஆரம்பிப்பார். if I don't speak in tongues, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க அந்நிய பாஷை பேசாமல் இருந்தீங்கன்னா, if I don't, நான் அந்நிய பாஷை பேசாமல் இருப்பேன் என்றால் I cannot receive the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை என்னால் Whenever I பெற்றுக்கொள்ள start முடியாது. speaking in tongues, something is happening in my body, shivering in my body. நான் அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் என் சரீரத்துக்குள்ளே ஒரு நடுக்கம் Oh, உண்டாகும். Rashahutrukayandronia. Something shivering inside my body, something happening inside me. என் சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு நடுக்கம் காணப்படும். So that's not the meaning that you are gods. நீங்க தேவர்கள் என்பதற்காக அல்ல. You are receiving something from the God. நீங்க ஆண்டவரிடத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்கிறதாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. But the Bible says, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. you know what does the word of God speaks about you? அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார்? You are. Who are you? நீங்கள் தேவர்கள். நீங்கள் யாரு? தேவர்கள். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. பைபிள் என்ன போட்டிருக்கு? நீங்க யாரு? மேல இருந்து குச்சிடாதீங்க. யாரோ ஒரு சன்னியாசி யாரோ ஒருத்தர் மேல இருந்து குச்சிட்டாரா தேவர்கள். ஓ தேவர்கள் சொல்லிட்டாரு பாஸ்டர். நான் குச்சாவே கீழே வந்து கை கால்லாம் வாச்சிடும். சோ நம்ம தேவர்கள்னா அந்த தேவர்கள் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று எழுதியிருக்கிறபடினால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Whoever has taken the word of God inside them, they called தேவர்கள். யாரெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். If I say like that, you know what will you do? இப்படி நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா? You will make me also one God. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னையோ ஒரு தேவரா ஆக்கிட்டு You will also become one God. நீங்களும் ஒரு தேவனா. Because our India has got so many gods. ஏன்னா நம்ம இந்திய தேசத்துல நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. Goddess நிறைய இருப்பாங்க கூட. அந்த காட்ஸ்க்கு பக்கத்துல காடஸ் நிறைய இருப்பாங்க. ஒன்னு ரெண்டு இல்ல எக்கச்சக்கமா இருப்பாங்க காடஸ் கூட. அப்படி ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளு, இப்படி ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் காடஸ் ஆகும். யாரையும் கிண்டல் பண்ணல, சொல்றேன். நம்ம முன்னோர்கள்லாம் அப்படித்தான் இருந்தாங்க. அப்படித்தானே? அப்படித்தானே? We were all like that. But now the Lord has changed us. But the word of God says you were godless. நீங்கள் தேவனற்றவர்களா இருந்தீர்கள் என்று ஆண்டுடைய வார்த்தையில Paul the apostle speaks. பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக Once you were சொல்கிறார். godless people. ஒரு நாளிலே நீங்கள் தேவனற்றவர்களா இருந்தீர்கள். Now we have the Lord. இப்பொழுதோ நமக்கு தேவன் இருக்கிறார். And David is saying, oh thou O Lord are a shield to me. அந்த தேவன் தான் நமக்கு ஒரு கேடகமாகும். Oh, what a first class, wonderful, beautiful, wonderful verse. I இன்னும் love ஒரு this அருமையான word. ஒரு வார்த்தை. You know, in a very difficult situation. ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை. David is in a very difficult situation. தாவீது ராஜாக்கு ரொம்ப David, கடினமான is சூழ்நிலை. going inside a period, a difficult situation. அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்காருன்னா அத சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளவு Own son கடினமான. chasing him. அவங்களுடைய ஒரே குமாரனே Kill அவரை him, துரத்தி கொண்டு வருகிறார். kill that man David. எதற்கு They are saying, துரத்துகிறார் என்றால் அவரை கொலை செய்வதற்கு. God is not with him, kill him. தேவன் அவ கூட இல்ல. Because the அவரை people கொல்லுங்க. might get afraid, once they were David's servants, those ஏன்னா, people.
தேவன் அவர் கூட இல்லைன்னு சொன்னாதான் ஜனங்கள் துணிந்து அவரை கொலை செய்வார்கள். ஏன்னா தேவன் இருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருக்கும் போது அவர்கள் துணிய மாட்டார்கள். So he said he does not have God with him. அதனாலதான் அவர் ஜனங்களை நம்ப வைத்தார் இவரோட தேவன் இல்லை என்று. So likewise Absalom started speaking. அப்படியாக தான் அப்சலோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் இதயத்தில் ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். I cried unto the Lord with my voice. தேவன் தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், and he heard me out of his holy hill. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். And in verse 5 it says, I lay down and slept. நான் படுத்து நித்திரை செய்தேன், I awaked, விழித்துக் கொண்டேன், for the Lord sustained me. கர்த்தர் என்னை தாங்குகிறார். For the Lord sustained me. கர்த்தர் என்னை தாங்குகிறார். I'll be not afraid of the 10,000 of the people that have set themselves against me round about. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். என்னை சுற்றில வருகிற எத்தனை பேருக்கு? 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். Arise, O Lord. கர்த்தாவே எழுந்தருளும். Save me, O my God. என் தேவனே என்னை ரட்சியும். For thou hast smitten all mine enemies upon the cheekbone. நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து. Thou hast broken the teeth of the ungodly. துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டாய். Salvation belongs to the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. Thy blessings upon the people. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல். So I was very fond of reading the Bible. நான் வேதத்தை வாசிக்கிறதுக்கு அதிக ஆர்வம் கொண்டவனாய் இருந்தேன். So I started reading and started reading this verse. அதிக ஆர்வத்திலே இந்த வசனத்தை திரும்ப படிக்க ஆரம்பிச்சேன். In verse 7 it says, Arise, O Lord, save me, O God, for thou hast smitten all mine enemies upon the cheekbone. Thou hast broken the teeth of the ungodly. 7ஆம் வசனத்திலே கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். And I went immediately to see what happened to Absalom. அப்புறம் என்ன பண்ணனா, வேதத்தை திருப்பி உடனடியாக அப்சலோமுக்கு என்ன நேர்ந்தது என்பதை பார்ப்பதற்காக நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். Whatever David said had happened. தாவீது எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படியெல்லாம் நடந்தது. Whatever David said had happened. தாவீது எப்படியெல்லாம் சொன்னாரோ அப்படியே நடந்தது. And Absalom was chasing King David. அப்சலோம் தாவீது ராஜாவை துரத்தி கொண்டு போகின்ற போது in the horse. குதிரை மேலே ஏறிக்கொண்டு அவர் தாவீதை கொலை செய்வதற்கு சென்று கொண்டிருந்தார். What he used to show, see my hair. அவருடைய அழகான முடியே எப்படி ஜனங்களிடத்துல அவருடைய முடிய வெளியே அழகா காண்பித்து கொண்டிருந்தார். In a branch. அந்த முடிதான் ஒரு மரக்கிளையில மாட்டிக்கொண்டது. So what happened? அங்க என்ன நடந்தது? The cheekbone got caught. அவருடைய தாடையில அவரை இடித்து கொண்டு. And the teeth were broken. அவருடைய பற்கள் உடைக்கப்பட்டது. What did David say? தாவீது இங்க என்ன சொல்லிருக்காரு? அவர் ஆண்டவரிடத்தில் பயந்து கொண்டு he was running uphill. மலைகளின் மேல ஏறி ஓடுகிறார். own son Absalom chasing David. பின்னாடி அவங்களுடைய ஒரே பையன், அவருடைய பையனே துரத்தி கொண்டு வருகிறார். With all the soldiers. அவர் கூட ஒரு பெரிய கூட்டத்துடன் more than 10,000. 10,000 பேருக்கு மேலாக all chasing David to see where to kill him. தாவீதை துரத்தி கொண்டு வராங்க அவரை கொலை செய்வதற்கு. And he says, Arise, O Lord. அவர் இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தாவே எழுந்தருளும். Arise, O Lord. கர்த்தாவே எழுந்தருளும். Arise, O Lord. கர்த்தாவே எழுந்தருளும். எழுந்தருளும் ஆண்டவரே. என்ன வார்த்தை பாருங்க. ஓடப்ப சொல்ற எழுந்தருளும் ஆண்டவரே. என்ன சொல்றார் படிங்க. கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே. என் தேவனே. யாகாஷஹத்ரா காயந்திரோ நியாந்திரோ என்னை ரட்சியும். என் பகைஞர் எல்லோரையும் தாடையில் அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரூபா சதந்திரோ காயாந்திரோ சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? தகர்த்து போட்டீர். ஆனா அன்னைக்கு தகர்த்து போல, அதுக்கப்புறம் கர்த்தர் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே சொல்ல தகர்த்து போட்டீர். ஒரே அடி உடைச்சிட்டாரு எல்லாத்தையும். ஆமென் ஆமென் ஆமென். அப்சலோம் அங்க இருந்து கதறாரு, ஐயோ இங்க மாட்டிட்டு சாகறேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு குத்தி போடுன்னு சொல்றாரு. வரவனா அவரை குத்தி கொலை பண்றது கூட பயப்படுறான். தாவீதின் குமாரனாச்சே என்ன சொல்றாரு? குத்தி போடுறதுக்கு
பயப்படுறாரு. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பயப்படுறாங்க எல்லாரும். அப்புறம் ஒருத்தன் கடைசியில அப்சலோம குத்தி கொண்டு போட்டுறான். ஹalleluya. அதுக்கப்புறம் தாவீது அதெல்லாம் இப்ப படிக்க வேணாம். ஆனா தாவீது அதுக்கப்புறம் அழ ஆரம்பிக்கிறார். அப்சலோமே என் குமாரனே அப்படின்னு. பக்கத்துல இருக்க போர் வீரர்கள் மெய் காவல் காக்குறவங்க பாக்குறாங்க. தாவீது நீங்க அழுதீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை விட்டுட்டு போயிடுவோம் நாங்க. அவன் என்ன கொடூரம் பண்ணிருக்கான், அவனுக்காக அழுறீங்களா நீங்க? விட்டு போயிட்டுமா? நாங்க விட்டு போனா இதை காட்டுல பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. உடனே அழுகைய ஸ்பாட் நிறுத்திட்டார். அழுகைய நிறுத்திட்டு இவங்களோட போயிட்டார். ஹalleluya, ஹalleluya. உடனே தாவீது என்ன இருந்தாலும் மகன் இல்ல, ஐயோ நீ ஏன் மறிச்சதுக்கு நான் மறிச்சிருக்கலாம் இப்படிலாம் சொல்றாரு தாவீது. உடனே கோவம் வந்துருச்சு. யாருக்கோ வந்துருச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களோட ஓடி உங்களை காப்பாத்தி வந்தா அவன் கொலை செய்யறவங்க அவனுக்காக அழுகுறீங்களேன்ட்டு. சரி, அதை விடுங்க இப்போ. ஆனா இங்க பாருங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஆனாலும் கர்த்தாவே, thou art a shield to me. நீர் என் கேடகமும் I glory on the lifter of my head. என் மகிமையும். Hallelujah. My dad, when he was 82 years, என் அப்பா 82 வயது, I cannot forget this, the time, that day. அந்த நாளை, அந்த நேரத்தை என்னால He had மறக்கவே to முடியாது. go inside the operation theater. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு உள்ள கொண்டு செல்வதற்கு முன்பதாக He was not having the mind that he was going to live. அவங்க திரும்ப உயிரோட வருவாங்க என்ற ஒரு நம்பிக்கையோட அவங்க இல்ல. But no one had. இங்க யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்ல. Because the doctors, everyone said, no. Because he's 82 years. ஏன்னா செய்ய போற ஆபரேஷன் பெரிய ஆபரேஷன், அவங்க வயதும் ரொம்ப பெரிய வயது, 82 வயது. அதை தாங்கத்தக்க ஒரு வல்லமை. And my dad was really, his faith level decreased. எங்க அப்பாவுடைய விசுவாசத்தின் அளவும் அந்த நேரத்துல குறைந்து போயிருந்தது. The only person who encouraged my dad, but not my brothers, it was me. அந்த நேரத்துல எங்க அப்பாவை உற்சாகப்படுத்தின ஒரே நபர் நானாக தான் இருந்தேன். Because even my brothers, they told, okay, fine, he has lived 82 years. ஏன்னா என் சகோதரர்களுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல, அவர் தான் 82 வயது நல்லா வாழ்ந்துட்டாங்களே. No, the Lord will give more 5 years. ஆனா என்னுடைய விருப்பம் என்னவாக இருந்ததுன்னா, இன்னும் அதிக ஆயுட்காலங்களை ஆண்டவர் கொடுப்பார். When he was going to inside the operation theater. இந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அவங்க போறதுக்கு முன்ன So we did not know what time they'll take the operation theater. ஆபரேஷன் தியேட்டருக்கு எந்த டைம்க்கு கொண்டு போவாங்கன்னு So at that time I have to go home and come. அப்போ எனக்கு அந்த நேரம் தெரியாதனால நான் என்ன பண்ணேன், அப்போ வீட்டுக்கு போற ஒரு நேரம் எனக்கு வந்தது. But my brother and my another brother's daughter, my elder brother's daughter was there. ஆனா என்னுடைய அண்ணனும் அவங்களுடைய பொண்ணும் was in Canada. He was there, and the elder brother's daughter was there. கனடால இருக்க என்னுடைய ஒரு அண்ணனும் என்னுடைய இன்னொரு அண்ணனுடைய பொண்ணும் அங்க இருந்தாங்க. So I told her, write this word. அப்ப நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த வசனத்தை உடனடியாக ஒரு பேப்பர்ல But எழுது. thou, O Lord, art a shield to me. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், My glory and the lifter of my என் head. மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய். Just write and show him. இந்த வார்த்தையை ஒரு பேப்பர்ல எழுதி அவங்களுக்கு முன்பதாக நீ காமி. She wrote it and showed him. அதே போல அவளும் அந்த வசனத்தை பேப்பர்ல எழுதி எங்க அப்பாக்கு காண்பிச்சு ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி போறதுக்கு. My glory, thou, O Lord, art a shield to me. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். I lay down and slept. நான் படுத்து நித்திரேன். They gave the injection, he will sleep. அவங்க அந்த அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, படுத்து இருக்கிறத போலதான் இருக்கும். For the Lord, and I awaked. விழித்து கொண்டேன். கர்த்தர் For the என்னை Lord தாங்குகிறார். sustained me. கர்த்தர் என்னை தாங்குகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. What a wonderful word. இன்னும் ஒரு அருமையான வார்த்தை. So he went inside the operation theater. அதே போல அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள After போனாங்க. a long time he came. ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வந்தாங்க. Before he was brought, the doctors came. அவங்க வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாக டாக்டர்ஸ் வெளியே வந்தாங்க.
The doctor said, success. இப்படி சக்சஸ் என்று காமிச்சாங்க. Success. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. My glory at the lift of my head. என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோம். See, this is a wonderful word the Lord gave. ஆண்டவர் கொடுத்த And the Lord did accordingly. அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அவர் செய்தார். The Lord did accordingly. அதுக்கு ஏற்றபடி அவர் செய்தார். I don't think I'm a man of so much faith. இவ்வளவு அதிக விசுவாசத்தை கொண்டவராக நான் நிச்சயமா கிடையாது. But I did not know how I got the faith at the time. ஆனா அந்த நேரத்துல எப்படி எனக்கு அந்த விசுவாசம்? The Lord gave me the faith. ஆண்டவர் தான் எனக்கு அதை கொடுத்தார். Lord gave me the word so that I can have the faith. ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தையின் மூலமாக விசுவாசத்தை Now today I am saying to you, my dear people, இந்த நாளிலே அன்பான this July 2026, இந்த ஜூலை மாதம் whatever the things has already happened to you is not the miracle what you are expecting for. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருக்கலாம். ஆனா நீங்க எதிர்பார்த்தது அதுவாக இது கிடையாது. இல்லை. இதை காட்டிலும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஒரு வல்லமை உனக்குள்ள இருக்கிறார். அவர் உனக்குள்ள இருந்து உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதை காட்டிலும் மகிமையான காரியங்களை உன்னை வைத்து உன்னை கொண்டு உனக்காக நான் வைத்திருக்கிறேன். அதை நான் செய்து முடிக்க போகிறேன். அதை பார்த்து உன் கண்கள் ஆச்சரியமாயிருக்கும். அதை பார்த்து உனக்கு சுற்றி இருக்கிற எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? வெட்கப்பட்டு போவார்கள். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்பொழுது நிரம்பி வழியும். அந்த நிரம்பி வழிகிறதை யார் எடுத்துக்கொள்வாங்க? உன் எதிராளி எடுக்க மாட்டான். உனக்கு மிகவும் அதிகமாய் நெருக்கமாய் உன்னை குறித்து குற்றம் சாட்டாம உன்னை நேசிக்கிற ஜனங்க மாத்திரம்தான் அதை எடுத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். இது வெறும் வார்த்தையாய் இராம இது மெய்யாய் உண்மையாய் மாறி கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையோட எழும்பி நின்று கர்த்தர் உங்களுக்கு இதை முற்றிலுமாக செய்து முடிக்கிறதை உங்களுடைய கண்கள் காணப்போகிறது. சீக்கிரமாய் நீங்கள் பார்க்கிற அந்த சத்ருவின் வல்லமைகளை கர்த்தர் முறியடித்து அவன் ஒரு காலம் இனி எழுந்து நிற்க கூடாதபடி கர்த்தர் செய்து முடித்து ஆச்சரியமாய் உன்னை தப்ப வைத்து அதிசயங்களை உன்னை காண செய்கிற உன் தேவனாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார், நீ எகிப்து தேசத்திலிருந்து பரப்பிட்ட நாளிலே பார்த்ததை காட்டிலும் அதிகமான ஆச்சரியமான அற்புதங்களை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ பலனுள்ளவன், என்ன சொல்லுவீங்க? Come on, sing. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது இதுவரை பார்த்ததை காட்டிலும் பெரிய அற்புதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எண்ணி முடியாதவைகள் அற்புதமானவைகள் அது மிகவும் ஆச்சரியமானவை. சொல்லுங்க, எண்ணி முடியாதவை அற்புதமானவை மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். லேசான காரியம்
என் இயேசுவுக்கு பலனுள்ளவன் பலன man with strength, man with strength, man without strength. It's easy for the Lord to help us. நிசான காரியம் இயேசுவுக்கு. தாவீது சொன்னது போல் நாங்களும் இன்று சொல்லுகிறோம், கர்த்தர் எங்களுக்கு மகிமையானவர். தாவீது சொன்னது போல நாங்கள் இன்று சொல்லுகின்றோம், கர்த்தர் எங்களுக்கு மேலானவர். அவரின் சத்தம் கேட்டு என்னை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைப்பாரே. அவர் என்னோடே இருந்து என்னை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்தில் வைப்பாரே. நிசான காரியம் man with strength, man without strength. Come on, sing. Man without strength. It's easy for my Lord to help me. Nisana karyam Yesu nisana karyam பலனுள்ளவன். எத்தனை பேர் பலனுள்ளவனா இருக்கீங்க? பலனற்றவங்களா கரங்களை வைத்துங்க. பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் இயேசுவுக்கு. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நோக்கி துதிக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி துதிக்கிறேன். நீர் எனக்கு செய்யும் நன்மைகள் எல்லாம் ஆச்சரியமாயிருக்கிறோமே. நானோ ஆச்சரியத்தை காணப்போகிறேன். நிசான காரியம். Come on, sing. Hot water இல்ல. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது ஹல்லேலூயா. என்னை சுற்றிலும் இருக்கிற 10,000 பேருக்கு வேணாம் உட்காருப்பா. எப்போ கேட்டேன், அப்பத்திலிருந்து கொடுக்கல, இப்ப கொடுத்து என்ன பிரச்சனை? 10,000 பேருக்கு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு பலனும் எனக்கு கேடகமா இருக்கிறார். அவரே எனக்கு தஞ்சமும் என் ஜீவனுமா இருக்கிறார். நான் அவரை நோக்கி பார்த்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக வந்து தாவீதை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி, அதுக்கு பிறகு கூட அப்சலோம் தாவீதுக்கு ரொம்ப அநியாயம் பண்ணி தாவீதுனுடைய மறுமுனை ஆட்டிகளை வெளியரங்கமாய் பப்ளிக்ல வந்து அவர்களை கெடுத்து அசிங்கப்படுத்தி தாவீதை ரொம்ப வேதனைப்படுத்தினாரு அப்சலோம். ஆனாலும் கர்த்தர் தாவீதோட கூட இருந்து தாவீதை கடைசியாக ஜெயிக்க பண்ணினார். தாவீது ஒரு காலத்துல செய்த பாவத்து நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தாவீதுக்கு உரைத்திருந்தார்.
அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படி தாவீதுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. தாவீது இதை மறைமுகமாய் செய்தார். கர்த்தரோ எல்லாருக்கும் முன்பாக அதை வெளியரங்கமாய் அனுமதித்தார். ஆனா அப்சலோம் செய்தது தவறுதான். நமக்கு கூட நிறைய சத்துருக்கள் இருக்காங்களா? சொந்த குமாரனா இருந்தா கூட எதிர்த்து வந்தான். தனக்குள்ள எல்லாம் வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. தனக்குள்ள ராஜாவா இருக்கணும்ன்ற ஒரு காரியம் வந்துருச்சு. ஆனா கடைசியில் அப்சலோமுக்கு என்னாச்சு? மரணம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடர்றதுக்கு சொந்த மகனா இருந்தாலும் துணிஞ்சி கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்ததுனால அவனுடைய மரணம் வெளியில வந்தது, காடுகள்ல வந்தது. கழுகுகள் பிடிங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை வந்தது. தேவப்பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது நிரந்தரமா இருக்கும். அது கொஞ்ச நெஞ்ச ஆசீர்வாதமா, கால்வாசி அரைவாசி இருக்காது, முக்காவாசி இருக்காது, ஃபுல் இருக்காது. ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங் தான் கர்த்தர் கொடுப்பாரு. அந்த ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங் ஒரு நாள் உனக்கு விரோதமா நிற்கிறவனுக்கு போய் சேர கர்த்தர் விடவே மாட்டார். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன்னை நேசிக்காமல் உனக்கு பின்னாடி பேசி உனக்கு விரோதமாக வஞ்சகமாய் யோசிக்கிற ஜனங்க சிதறண்டு போவார்கள். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு அருகதை இல்லை. அவர்கள் அப்சலோம் பின்னாடி போன ஜனங்களை போல இருப்பாங்க. நீங்க கூட அப்சலோம் போல, அப்சலோமோட கூட போகிற ஜனங்களை போல இராம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்படி நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இனிதான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஆரம்பிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாய் உன் பக்கம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுல ஒன்று குறைப்பட்டு போவாது. எல்லாவற்றும் நிறைவாய் இருக்கும்படி கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும். ஆமென். ரொம்ப தொண்டை டார்ச்சர் பண்ணுது. போன வாரம் ஆரம்பிச்சது, இன்னும் முடியல.